ஹாய் ஸ்குவாட், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். 1 வீக் மேலே ஆகிடுச்சு, பார்த்தீங்கன்னா 12 days கிட்ட ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். நான் வீடியோ போட்டு ஏன் வீடியோ போட முடியலன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஹெவி இருக்குது ஸ்குவாட். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் வீடியோ போட முடியல. இன்னொருத்தங்க கண்டினியூஸாக வீடியோ போட்டுருவோம். பார்த்தீங்கன்னா ஒர்க் கிளம்பிட்டோம். அதை விட்டு பார்த்தீங்கன்னா வேறு இன்னொரு விஷயம் இருக்குது. பற்றி நம்ம ஹெல்மெட்டை பார்த்தீங்கன்னா ரேப்பிங் பண்ண போகிறோம் ஸ்குவாட். என்னடா ஆச்சு, ஏன் திடீர்னு ரேப்பிங் பண்ண போகிறோம்? ஆல்ரெடி அதே நல்லா இருந்துச்சுன்னு தான் நினைப்பீங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு ஸ்குவாட். பாருங்கள், நான் காட்டுறேன். தெரியும் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் நான் அப்படியே கேமரா திருப்பி காட்டுறேன். தெரியுதுங்களா ஸ்குவாட்? கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பெருசாகவே ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லு ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு ஸ்குவாட். தெரியுதுங்களா? அது பார்க்கவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை எனக்கு அப்படியே போட்டு போக பிடிக்கல. அதனால தான் பார்த்தீங்கன்னா ரேப்பிங் பண்ண போகிறேன். என்ன ரேப்பிங் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் கலரில் ரேப்பிங் பண்ணலான்னு இருக்கேன் ஸ்குவாட். ஸோ ஓகே ஸ்குவாட், மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா மோட்டோ விளாகில் கண்டினியூ பண்ணுறேன். ஈவினிங் தான் போகிறோம் ரேப்பிங் பண்ணுறதுக்கு. அது ரேப்பிங் பண்ணுறாங்களா தெரியல. நம்ம போய் இங்கே கேட்க போகிற ஒரு ரேப்பிங் பண்ணுற ஒரு இடம் இருக்குது. ஸ்டிக்கரிங் பண்ணுவாங்க. அங்கே பண்ணுறாங்களான்னு தெரில, போய் பார்த்து தான் ஸ்குவாட் தெரியும். ஸோ ஓகே ஸ்குவாட், மீதி எல்லாமே நம்ம மோட்டோ விளாகில் கண்டினியூ பண்ணலாம். நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா, புதுசாக பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆளுக்கு போட்டுக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு வீடியோ பண்ண மோட்டிவேஷனாக இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 59 சப்ஸ்கிரைபில் இருக்குது. 60 ரீச் பண்ண வெயிட் பண்ணுறேன். ஓகே ஸ்குவாட், இது சைக்கிள் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து வீட்டு பையன் ஸ்குவாட் மேலே நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ ஓகே ஸ்குவாட், வளன்னு பேசிகிட்டு இருக்க தேவை. ஓகே, நம்ம இது எல்லாமே மோட்டோ விளாகில் கண்டினியூ பண்ணலாம். ஈவினிங் தான் பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு ரேப்பிங் பண்ண போவேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் போகிற ஸ்குவாட். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஹாய் ஸ்குவாட், என்னடா இது பார்க்கிங்கில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்பீங்க. காலையில் எடுத்து வீடியோ பார்த்தீங்கன்னா நான் மார்க்கெட்டில் இருக்கேன் ஸ்குவாட். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒர்க்குக்கு வந்தாச்சு. ஒர்க்குக்கு வந்துட்டு திரும்ப இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேப்பிங் பண்ணுற இடத்துக்கு போயிட்டுருக்கோம். போயிட்டு வரமாட்டேன்னு நினைக்கிறேண்ணா. பார்க்கிங் கிளம்பி ஸ்குவாட். நம்ம என்ன அப்போ அவ்வளோ டிராஃபிக் இருக்குது. ஏண்டா வேற ஃபுல்லாக சைடில் சாவடிக்கிறீங்க. ஹாய் ஸ்குவாட், பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேருந்து நம்ம கிளம்பியாச்சு. ஆல்ரெடி காலையிலே அங்கேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா விளாக் எடுத்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஆங்கிள் கரெக்டாக உட்காரல. இந்த டிராஃபிக்கில் விளாக் எடுக்கலாமா வேணாமான்னு இருக்குது ஸ்குவாட். இன்னும் அவ்வளோ டிராஃபிக் இருக்குது. டிராஃபிக்கு விளாக் எடுக்கணுமா? சிக்னல் வரைக்கும் டிராஃபிக் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்குவாட். ஆக்சுவலாக இன்றைக்கி நைட்டு தான் நான் வீடியோ எடுப்பேன்னு நினச்சேன். பட் பார்த்தா இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்னும் சீக்கிரமே வீடியோ எடுத்துட்டேன். ஏன்னா வேலை இன்றைக்கி கம்மி தான் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா இன்னும் சீக்கிரமே வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சண்டே தான் ஸ்குவாட் இங்கே பெங்களூரில் ஓரளவுக்கு டிராஃபிக் கம்மி இருக்கும். ஓரளவுக்குன்னா நம்ம ஊரில் இருக்க மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் டிராஃபிக் இருந்தால் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்தளவுக்கு இங்கே சண்டே மட்டும் இருக்கும். இங்கே நார்மலாக டிராஃபிக் இருக்கணும்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸ்குவாட். ஆங்கிள் கரெக்டாக தான் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். எந்தளவுக்கு ஆங்கிள் கரெக்டாக இருக்குன்னு தெரியல. இதுவும் ஆங்கிள் சது பிடிச்சுன்னு ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த லெஃப்ட் சைடில் போக முடியுமா? பார்த்துட்டு போகலாம் ஸ்குவாட். கொஞ்சம் தள்ளி போய் தான் நிறுத்துங்களாண்டா. ஏண்டா இந்த பக்கம் இருந்தாச்சு ஸ்குவாட். அந்த பக்கம் மெயின் ரோட்டில் போனால் ஒரு சுற்றின்னு வரணும். இந்த பக்கம் கொஞ்சம் பக்கத்தில் இது போனால் கொஞ்சம் தூரம் கிட்டே.
காலையிலே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு தான் வந்தேன். ஆனால் ஆங்கிளும் கரெக்டாக உட்காரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்கள் பிரதர் வேறு கூட வந்தாரா, அவர்கிட்ட பேசிகிட்டே வந்துட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ காலையிலே கரெக்டாக எடுக்க முடியல ஸ்குவாட். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா, காலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று ஆச்சு ஸ்குவாட் நாங்கள் வரும்போது. அந்த ஆக்சிடெண்ட்டு அந்த வீடியோவில் கிளிப்பில் கொஞ்சம் இருக்குது. நான் முடிஞ்சால் அந்த கிளிப்பை கொஞ்சம் போட்டு விட்றேன் பாருங்கள். ஓய், ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுண்ணா. அவனே தான் அடிச்சு விழுந்தான். ஓய், முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக போங்க. அந்த அதிலே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹெல்மெட் போட்டிருந்தால் தான் வந்து தப்பிச்சார். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா சரியான அடி விழுந்திருக்கும். அப்படின்னா ஒரு கை கால் அடி விழுந்திருக்கும் ஸ்குவாட். கன்ஃபார்மாக ஒரு கை கால் அடி விழுந்திருக்கும். தர்காரி மார்க்கெட் வந்து உள்ளே போகிற என்ட்ரன்ஸ் ஸ்குவாட் வந்து. ரேப்பிங் வேறு அந்த இடத்துல ஹெல்மெட்டுக்கு பண்ணுவாங்களான்னு தெரியல. பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். டிராகன் மூவி இங்கே ரிலீஸ் ஆகிருக்கு ஸ்குவாட். ஊர்வசி தியேட்டர்லேயே ரிலீஸ் ஆகிருக்கு. இதான் பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ வீடியோ ஆன் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. எனக்கு தெரியல. இங்கேருந்து இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா லால்பாக் மெயின் கேட் கிட்ட இருக்கோம். ஆனால் நம்ம வந்து லால்பாக் மெயின் கேட் வழியாக போகல. நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து சாந்தி நகர் பஸ் ஸ்டாப் வழி போய்ட்டுருக்கோம் ஸ்குவாட். ஏன்னா இது வந்து நம்ம ஷார்ட் ரூட் வந்து பண்ணோம்னா அந்த பக்கம் போனீங்கன்னா டிராஃபிக்கும் இருக்கும், கொஞ்சம் டைமும் ஆகும். இந்த பக்கம் போனீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட் ரூட்டு. இந்த பக்கமும் டிராஃபிக் இருக்கும். 6 to 7 ஈவினிங் வந்தோம்னா பார்த்திங்கன்னா செம்ம டிராஃபிக் இருக்கும். ஏன்னா அந்த டைமில் பார்த்திங்கன்னா பஸ் இந்த பக்கம் தான் வந்து மாற்றி விடுவாங்க. லால்பாக் ரோட்டில் வந்து டிராஃபிக் ஆகும் சொல்லிட்டு அந்த பக்கம் பஸ் விட மாட்டாங்க. அதனால் 6 to 7 இந்த பக்கம் ரோட்டில் வர்றது ரொம்ப டேஞ்சர். அப்படியே வரணும்னா கூட உள்ளே வந்து லெஃப்ட் சைடில் போயிட்டு உள்ளே வரலாம். இந்த மெயின் ரோட்டில் வர்றது ரொம்ப ரிஸ்க்குன்றது கிடையாது, டிராஃபிக் ஹெவி இருக்கும். நம்ம கொஞ்சம் டென்ஷன் ஆகும் டிராஃபிக் இருக்கிறதால. சிக்னல் விடுறதுக்குள்ளேயே போயிடணும். போயிடுறா சூப்பர். என்னாச்சு வண்டி திடீர்னு அவ்வளோ ட்ராப் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ட்ராப் ஆகி ரிட்டன் பிக்கப் ஆகுது. என்ன அது திரும்ப அப்படிதானே ஆகுது? அப்படி ஆகுது தெரியல. வண்டி ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி வருது. பெட்ரோல் இருக்கே. ஏன் அப்படி ஆகுதுன்னு தெரியல ஸ்பாட். நம்ம எங்கே அது ரேப்பிங் பண்ண போகிறோம்னா வில்சன் கார்டனில் தான் ஸ்பாட். நம்ம ரேப்பிங் பண்ண போகிற இடம் பார்த்தீங்கன்னா வில்சன் கார்டனில். வந்து கரெக்டாக நம்ம வில்சன் கார்டனில் எந்த இடத்துல இருக்கும் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கும் ஸ்பாட். வில்சன் கார்டன் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கும். எப்படி என்னாச்சுன்னு வந்து ஏன்டா ரேப்பிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அது என்னென்னு ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்க மாட்டேன். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அண்ணா வந்து நேற்று வண்டியை பார்க்கிங்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாங்காலாம் கிரேட்டில் வச்சு தூக்கிட்டு வருவாங்க இல்லையா, அது தூக்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து பார்க்காம வந்து ஜோராக வந்து இடிச்சிட்டு இருக்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்மெட்டே வந்து வெட்டி வச்சுருக்கு. ஹெல்மெட்டே ஃபுல்லாக வெட்டி வச்சுருக்கு. அதே ஒரு ஹெல்மெட் போடாமல் இருந்திருந்தால் அவ்வளோதான், கன்ஃபார்மாக மண்டியில் ஃபுல்லாக அடி வந்திருக்கும் ஸ்குவாட். வண்டி ஆஃப் ஆகிட்டே இருக்குது. பெட்ரோல் இல்லையா என்ன தெரியல. பெட்ரோல் ஆனால் இல்லை 2 பாயிண்ட்டு காட்டுது ஸ்குவாட். இதுதான் கடுப்பாக்குறது. ஆல்ரெடி பாருங்களா 2 பாயிண்ட் காட்டுது. நம்ம இங்கே தான் ரேப்பிங் பண்ண போகிற இடம். ஆனால் பார்த்தீங்கன்னா இது 1 வே. ஓப்பன் இருக்கா க்ளோஸாக எதுவுமே தெரியலையே ஸ்குவாட். க்ளோஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். க்ளோஸாக இருக்கே ஸ்குவாட். இன்றைக்கி பண்ண முடியாது. கடை க்ளோஸ் இருக்குது ஸ்குவாட். அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த ரேப்பிங் பண்ணுற இடம். என்னடா வீடியோ கட் பண்ணிட்டு திடீர்னு கையில் சைலன்சர் தூக்கிட்டு போயிட்டுருக்கான்னு பார்க்குறீங்களா? என்ன சின்ன ஸ்குவாடுங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்மெட் வந்து ரேப்பிங் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் தான் ரேப்பிங் பண்ணலாம். என்ன சைலன்சரை மட்டும் கொஞ்சம்
கார்பன் ஃபைபர் ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ரேப்பிங் பண்ணலாம் சொல்லிட்டு வந்தாச்சு. சைலன்சரை கழட்டி எடுத்துகிட்டு செம்ம வெயிட்டாக இருக்குது ஸ்குவாட். பார்த்தீங்கன்னா வந்து நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வர கேப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ரேப்பிங்கே பண்ணி முடிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கார்பன் ஃபைபர் ஃபினிஷிங்கில் ஃபுல் ரேப்பிங் பண்ணியாச்சு. அதையும் பார்த்தீங்கன்னா இந்த மேலே சின்ன பிளேவுட் மாதிரி அதில் அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து ரேப்பிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா வந்து ரேப்பிங் பண்ண முடியல ஸ்குவாட். எல்லாருமே வெயிட் பண்ணியிருந்திருப்பீங்க ஹெல்மெட் தான் ரேப்பிங் பண்ண போகிறேன்னு. பட் இங்கே வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் இங்கே ரேப்பிங் ஹெல்மெட் பண்ணுறாங்களா என்னன்னு சொல்லிட்டு. இங்கே ரேப்பிங் பண்ண முடியல. வேறு எங்கே தான் ஸ்குவாட் பண்ணணும். நான் சீக்கிரமே வந்து ரேப்பிங் பண்ணிவிடுவேன். இல்லைனா பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்மெட்டை சேஞ்ச் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். டாடா பை, டேக் கேர். எல்லாமே பார்த்து சேஃபாக போங்க. ஹெல்மெட் போடாமல் வண்டி எடுக்காதீங்க. ஃபாஸ்ட்டாக பண்ணாலும் சேஃபாக போங்க. ஸோ ஓகே ஸ்குவாட், லவ் யூ ஆல்.